सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की कதை ஒன்று பகவான் அவதரிப்பார் என்பது கீதாசாரம். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திற்கு பிறகு இந்த கலியுகத்தில் முனிஷேஷர்களும் தவ முனிவர்களும் தோன்றி நாடும் மக்களும் சுரீஷேஷர எத்தனையோ தபங்களும் செமங்களும் ஹோமங்களும் யாகங்களும் செய்து உலகம் மேன்மை பெயர முயன்ற போதிலும் மக்கள் மனம் திறந்த எந்த முகாந்திரமும் இல்லாமல் போனது. மக்கள் பல தர்மங்களை மறந்து பணம் பற்றிய பிரதானமாகவும் காமம் ஒன்றை மூலதனமாகவும் எண்ணிக்கொண்டு ஒரு மாயான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தனர். முன்பு யுகங்கள் தோறும் ஒரு அரக்கன் தான் இருப்பார். அவர்களை வதம் செய்ய பகவான் அவதரிப்பார். ஆனால் இந்த கலியுகத்திலோ கணக்கற்ற கம்சன்கள், எண்ணிலடங்கான நரகாசுரர்கள், பலநூறு ராவணங்கள் என்ற அரக்கர்கள் பல்லாயிரம் பேர் இருந்தும் மக்கள் மனம் பக்தியில் நாடுவதில்லை, மத தர்மங்களை கடைபிடிப்பதில்லை. சுயநலத்தை பிரதானமாக கொண்டு நிஜமான தர்மங்களை மறக்கலாயினர். இதை கண்ணுற்ற சாது சச்சங்கள், யோகிகள், சித்தர்கள், தபஸ்மிகள் அனைவரும் ஒன்று கூடி சிவபெருமானை நோக்கி கடந்தவும் புரிய சிவபெருமானும் பிரசன்னமானார். கோரிக்கைகளை பறிபோடு அணுகி பின்னர் கூறியதாவது: உங்கள் மனக்குறை எனக்கு புரிகிறது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நரதர்மங்களை ஒழிக்க சாது ரூபத்தில் இறைவன் தோன்ற போகிறார். சிவராமகிருஷ்ண ரூபமாகவும், தத்தாத்திரேய ஸ்வரூபமாகவும், ஆஞ்சநேய அவதாரமாகவும், அம்மன் ரூபமாகவும், இயேசு அல்ல அவதாரமாகவும் ஒருவர் தோன்ற போகிறார். அவர் பக்தரை போல காட்சி அளிப்பார். பார்ப்பதற்கு பரம சாது, நிஜத்தில் ரௌத்ரமூர்த்தி, தன்மையில் கண்ணன், கொடுப்பதில் லட்சுமி. அவர் ஷீரடி என்ற கிராமத்தில் தன் 16 வயதில் அவதரிப்பார். அவர் சாயி என்று அழைக்கப்படுவார். இவர் தோன்றிய பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அரசர்கள் அழிச்சிடும் என்று கூறி மறைந்தார். சாது சஞ்சனங்கள் சந்தோஷ மிகுதியாய் ஆனந்த தாண்டவம் ஆடினர். ஓம் சாய், ஓம் சாய், ஜெய் சாய் என்று தியானித்து கதை படிக்கவும். நான் இப்போ கதை படிக்கிறோம். எல்லாரும் நீங்க பேசுறீங்களா? கதை படிக்கிறது லாபம் இல்ல. நீங்க கேட்டாதான் கதை படிக்க முடியும். கதை கேட்கலன்னா முடிக்க முடியாது. கதை 1. பாலயோகி. கோதாவரி தீர்த்தத்தில் மகாராஷ்டிர மாநிலம் அகமதநகர் ஜில்லா கோபர்கான் தாலுகாவில் ஷிரடி என்ற குக்கிராமத்தில் 1852ஆம் வருடம் நல்ல வெயில் காலத்தில் ஊருக்கு வெளியே வேப்பமரத்தின் அருகில் பக்கீர் போன்ற தோற்றமுள்ள 16 வயது பாலகன் தோன்றி பக்தர்களுக்கு தரிசனம் தந்தார். நீளமான அங்கி, ஒரு கையில் சர்க்க, வண்டில் பிச்சை எடுக்கும் அலுமினிய பாத்திரம் தவிர வேற எதுவும் அவரிடம் இல்லை. யாருடனும் எதுவும் பேசாமல், ஒன்றும் கேட்காமல் எப்பொழுதும் நிச்சயில் இருந்த பாலயோகி மேல் சிறுவர்கள் கற்களை வீசினார்கள். ஆனாலும் அந்த யோகி அதை பொருட்படுத்தவில்லை. அந்த இடத்தை விட்டு போகவில்லை. முகத்தில் சிரிப்பு சிறிதும் குறையவில்லை. கண்களில் ஒளி மிகுந்து காணப்பட்டது. இந்த சமயத்தில் ஒரு நாள் அந்த வழியாக அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு குஷ்டரோகி மிகவும் அவசியுடன் அங்கு வந்தார். அவரின் காலக நண்புடன் குடமுடன் தடவியது குஷ்டரோகம் மாயமாய் மறைந்து விட்டது. நன்கு குணமடைந்து ஊருக்குள் சென்று இது பற்றி சொன்னார். அதை கேட்டதும் ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் இந்த பாலயோகியை காண திரளாக வேப்பமரத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தில் ஒரு குருடன் சிக்கி தவித்து மிகவும் துன்பத்துடன் வந்தபோது கீழே தள்ளிவிடப்பட்டான். பாலயோகி அல்லாஹ் அச்சா கரேகா என்று கண்ணை தடையதும் கண் பார்வை கிடைத்தது. மிக்க மகிழ்ச்சி அடைந்தான் அந்த பக்தன். அல்லாஹ் அச்சா கரேகா என்றதும் உடவன் நடப்பதும், வியாதியர்கள் நலமடைவதும் எல்லாமே நல்லதாகவே நடந்தது. இந்த யோகி பண்ணும் ஒவ்வொரு செயலும் மக்களுக்கு மிகவும் ஆச்சரியத்தை கொடுத்தது. இந்த விஷயம் ஊருக்குள் விரைவாக பரவிவிட்டது. ஆனாலும் வேப்ப மரத்தடியை மட்டும் விடவே இல்லை. அந்த பாலயோகி மக்கள் தந்தத்தில் ஒன்றிரண்டு எடுத்துக்கொண்டு மீது எல்லோருக்கும் விநியோகித்து விடுவார். ஆனாலும் இவர் பெயர், குலம், கோத்திரம் என்ன என்பது யாருக்கும் தெரியவில்லை. அவரால் தபஸ் பண்ண முடியவில்லை. மக்கள் திரளாக வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அங்கிருந்து மறைந்து விட்டார். எங்கு போனார், எப்படி போனார் என்று தெரியவில்லை. கண்டோபா கோயிலின் பூசாரிடம் கேள்வி கேட்டார்.
ஷீரடியில் கண்டோபா ஆலயத்தில் ஒரு நாள் பூசாரிக்கு சாமி வந்தது. அப்பொழுது மக்கள் அவரிடம், இங்கு வேப்ப மரத்தடியில் ஒரு பாலயோகி இருந்தார். அவர் எதையும் எதிர்பார்க்காமல் எல்லா நோயும் தீர்த்தார், எல்லா நன்மையும் செய்தார். அவர் எங்கு சென்றார் என்று தெரியவில்லை. அதை பற்றி சொல்லும்படி கேட்டார்கள். அப்பொழுது ஆலயத்தில் உள்ள வேப்ப மரத்தின் அருகில் தோண்டினார்கள். அங்கே உள்ளே படிக்கட்டுகள் இருந்தது, ஒரு பெரிய பாறாங்கல் இருந்தது. அதன் அருகில் ஒரு பெரிய அறை இருந்தது. அந்த அறைக்குள் நிறைய அகல்கள் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தன. இங்கே 12 வருடம் பாலயோகி தபஸ் பண்ணினார். நீங்கள் அவரை துன்புறுத்தினால் திரும்ப வரவேன் என்று மறைந்து விட்டார் என்று பூசாரி சொன்னார். உடனே எல்லாவற்றையும் மூடி வைத்து விட்டனர். சாந்த் பாட்டீலுக்கு விந்துயோகி பரிச்சயம். 1858 வருஷம் சாந்த் பாட்டீல் என்பவர் கடும் வெயிலில் குதிரை சேனத்தை தோளில் போட்டுக்கொண்டு நடந்து கொண்டிருந்தார். பக்கத்தில் ஒரு சட்டா வைத்துக் கொண்டு இளவயது பக்கரை சடாமுடியுடன் நீல அங்கி கையில் சிலிம் பிச்சை பாத்திரம் பக்கத்தில் வைத்திருந்தார். சாந்த் பாட்டீலை பார்த்து, நீ மிகவும் களைத்து போயிருக்கிறார், கொஞ்சம் சிலிம் குடிச்சிட்டு போ என்றார். சரி என்று பாட்டீல் உட்கார்ந்து விட்டார். பக்கரி சட்காவால் பக்கத்தில் தட்டிய போது நீர் வந்தது. அதில் துணியை நனைத்து சிலிமில் பிழிந்து சிலிமை தயார் பண்ணினார். திரும்பவும் கரையை சட்காவால் எடுத்த போது நெருப்பு வந்தது. சிலிமை அதில் பற்ற வைத்து தானும் உறிஞ்சி பாட்டீலுக்கும் கொடுத்துள்ளார். இதையெல்லாம் பார்த்த சாந்த் பாட்டீலுக்கு மிகுந்த ஆச்சரியமாகிவிட்டது. மண்ணை கட்டியதும் நீர் நெருப்பு இரண்டுமே வந்தவுடன் ஆச்சரியப்பட்டார். குதிரைக்கு போட வேண்டிய குதிரை சேனம் உன் தோளில் இருக்கிறதே என்று பக்கிரியை கேட்டார். உடனே அவர், ஐயா, என் குதிரை தொலைந்து விட்டது, எங்கெங்கோ தேடியும் கிடைக்கவில்லை என்றார். அதற்கு அந்த இளவயது பக்கிரி சிரித்தார். உன் குதிரை எங்கேயும் போகலை, அதோ அந்த பக்கம் பார் என்றதும் ஒரு ஒளி வந்தது. ஒளி வந்த திசையை சாந்த்பாய் நோக்க அங்கே அவர் குதிரையை கண்டார். உடனே ஓடி சென்று குதிரையை ஆரத்திற்கு அதோடு நன்றி சொல்ல ஞானியை நோக்கி நடந்து வந்தார். சாந்த் பாட்டீலுக்கு திரும்பி வரும் நேரமும் தூரமும் மிகுதியாகப்பட்டது. இருந்த போதிலும் ஞானியை கண்டு அவர் ஒரு பெரிய யோகி என்று வாயாறு புகழ்ந்து அவர் காலில் விழுந்து வீட்டுக்கு அழைத்து தினமும் அவருக்கு சேவை செய்தபடி இருந்தார். சாந்த்பாய் மருமகனுக்கு கல்யாணம் நிச்சயமாயிற்று. மணப்பெண்ணின் ஊரோ ஷீரடி. ஆகவே திருமண கோஷ்டி வண்டி கட்டிக்கொண்டு பாலயோகன் ஷீரடிக்கு விஜயமானது. கோயிலுக்கு அருகில் அனைவரும் இறங்க மகர்சாவதி இறங்குபவர்களை வேடிக்கை பார்க்க அப்பொழுது பாலயோகியும் இறங்கினார். மகர்சாவதி ஆசிரியம் கலந்த பக்தியுடன் பாலயோகியை பார்த்த மாதத்தில் ஆவோ சாயி என்று கூக்குரலிட்டார். சில காலம் ஷீரடியில் தங்கிவிட்டு மாயமாய் மறைந்த அந்த அற்புத சக்தி வாய்ந்த அருள் தெய்வம் மீண்டும் ஷீரடிக்கு திரும்பியதில் மக்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். மகர்சாவதியார் சாயி என பெயரிடப்பட்ட பாபா சாய் பாபாவாக ஷீரடியில் அவதாரம் எடுத்து தன் பக்தி சாம்ராஜ்யத்தை ஆரம்பித்து பக்தர்களுக்கு அருள ஆரம்பித்தார். समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய்ராம். இந்த கதையில பாபா கைப்பட்டதும் கண் வந்ததா சொன்ன அன்னைக்கு விஷயம் இப்ப போன மாசத்துக்கு முந்தின மாசம் நடந்திருக்கு. அதே அவன் இருந்து ஒரு பையன் 14 வயசு பையன் பிறவிலே அவனுக்கு வலது கை பார்வை கிடையாது, சுத்தமா கிடையாது. டாக்டர்லாம் சர்டிஃபை பண்ணிட்டாங்க வலது கை பார்வையே வராதுன்னு. அந்த குடும்பம் ஷீரடிக்கு போயிருக்காங்க. ஷீரடிக்கு போயிட்டு அந்த பையன் துவாரகமாயில பாபாவை வழிபட்டுன்னு நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு திடீர்னு ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஃப்ளாஷு அவனுடைய வலது கண்ணில் இறங்கிச்சு. உடனே கண்ணை திறக்கிறான், பார்க்குறான், வலது கண்ணுக்கு முழு பார்வை கிடைச்சிது. இப்போ ரீசெண்டாக 1.5 மாசத்துல எல்லா பேப்பர்லேயும் வந்தது. நீங்கள் யூடியூப்லேயும் போட்டு பார்க்கலாம். பாபா துவாரகமாயில கண்ணு ஒளி கொடுத்தாரு பையனுக்கு அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். எல்லா லாங்குவேஜ்லையும் வந்துருக்கு. பாருங்க, நின்று நிதானமா எல்லாருக்கும் அருள் பண்ற பாபா நமக்கும் பண்ணுவான்னு நம்பிக்கை இருக்கும். சாய்ராம் 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 போறாது. சாய்ராம் 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 परब्रह्म सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की கதை 2. என்னதான் அவதார புத்திரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் சோதனைகள் வந்துள்ளது. நாடகி வதம், மாரீச்சபதம், அகல்யா சாப விமோசனம், பரசுராம கர்ப்பபங்கம், வனவாசம் போல ராமர் பரதர் அழைத்து வராமல் சக்தி தீட்சை மேற்கொண்டது. பல்லாயிரக்கணக்கான அரக்கர்களை ஸ்ரீராமர் வதம் செய்த போது வாலிவதம் ஒன்றில்தான் சுக்ரீவனுக்கே நம்பிக்கை வந்தது. யார் நம்பியும் ராவணன் ராமரை தெய்வமாக நம்பவில்லை. ஏனென்றால் ராவண வதமே ஸ்ரீ ராமாவதார நோக்கம், அதுவே தெய்வ நிர்ணயம். ஸ்ரீ கிருஷ்ண
கிருஷ்ணன் பற்றி துரியோதனுக்கு அனைத்தும் தெரியும். இருந்தாலும் சகுனி பேச்சை கேட்டு பகவானை மதிக்கவில்லை. அதே போல் ஸ்ரீ சாயி கிருஷ்ண ஸ்வரூபியாக இருந்தாலும் சிலர் பாபாவை இந்துவாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தனர். சிவன் ஆலயங்களில் யோகிகளும் ரிஷிகளும் தங்குவது வழக்கம். ஆனால் பார்ப்பதற்கு முஸ்லிம் மாதிரி தோற்றமளித்த பாபாவை கந்தப்பா ஆலயத்தில் தங்க வைக்க சிலர் அனுமதி மறுத்தனர். மற்ற பக்தர்களும் பெருமுயற்சி எடுத்து ஊருக்குள் ஒரு பழைய மசூதியில் பாபாவை தங்க வைத்தனர். பாபா அந்த மசூதிக்கு துவாரகமாயி என்ற பெயர் சூட்டினார். ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகமாசி, ஸ்ரீ சாய் பாபா துவாரகமாயி வாசியானார். துவாரகமாயில் பாபா துளசி பிருந்தாவனம் அமைத்தார். தினமும் மாலை வேளைகளை துவாரகமாயை சுற்றி அகல் விளக்கினார். பின்னாயில் துணி என்று நித்திய அக்னி வளர்த்து நித்திய ஹோமம் செய்தார். ஒரு அக்னி துளசி, துணி, அகல் விளக்கு ஆகியவற்றின் மூலம் பாபா இந்துவாகவும் அக்னி முஸ்லிமாகவும் பாபாவை தொடர் துவாரகமாய்க்கு வந்த இந்து பக்தர்கள் முஸ்லிம்களால் துரத்தப்பட்டனர். அவரை முகமதியாக கருதி கந்தோபா ஆலயத்தில் அனுமதி மறுக்கப்பட்டதால் மசூதிக்கு இந்துக்கள் வரக்கூடாது என்று தடுத்தனர். இந்த நிலையில் மகள் சாபதி பாபாவுக்கு பூஜை செய்ய துவாரகமாய்க்கு வர அவரை முஸ்லிம்கள் ஐயப்படுத்தினர். மகள் சாபதியில் விழுந்த ஒவ்வொரு அடியும் அவருக்கு எந்த வழியும் ஏற்படுத்தவில்லை. அவரின் சாய்பாபா என்ற நாமஸ்மரணை அவள் வீழ்ந்து விழுந்த அடியை பலியெடுக்க செய்தது. மாறாக பாபா அந்த அடிகளை வாங்கி பக்தனுக்காக தாங்கி நனவதனை அடைந்தார். இதை பார்த்தும் அவர்கள் திருந்தவில்லை. மனம் பெற்று பாபா மசூதியில் இருந்து மாயமானார். பின்னர் இந்துக்களும் முஸ்லிம்களும் தங்கள் செயல்களுக்கு வருந்தி பாபாவை மரபுக்கு பிரார்த்தனை செய்தனர். பின்னர் பாபா பிரத்யட்சமாகி அருளாசி வழங்கினார். மசூதி மந்திரம் தெய்வங்களை பொறுத்தவரை ஒன்றுதான் என்பதையும் எல்லா ஜீவராசிகளிலும் நான் இருக்கிறேன் என்றும் அதற்கு விளைவிக்கும் தீங்கு ஸ்ரீ சாய்பாபாவிற்கு அர்ப்பணமாகிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தனர். வாராங்களுக்கு தண்ணீர் தரிசனம். ஒரு சமயம் பாபாவின் பரம பக்தரான நானா சந்தர்ப்ப தன் வேலை நிமித்தமாக ஹரிச்சந்திரகுண்டை என்ற ஊருக்கு நல்ல வெயில் வேளையில் பயணமானார். ஒரு கானகத்தின் வழியாக செல்லும் பொழுது ஒரு கடுமையாக தாகம் எடுத்தது. எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. பூமி வறண்டு போயிருந்தது. வேலையாட்கள் என்ன செய்வது என்று அறியார் திகைத்தனர். நானாவோ பாபா தாகம் என்று கூறியபடி மயங்கி விழுந்தார். அதே சமயம் மசூதியில் பாபா என்ன நானா என்று கூறியபடி மசூதியை விட்டு வெளியே வந்து மறுபடியும் ஆசனத்தில் அமர்ந்தார். மயங்கி விழுந்த நானாவிடம் ஒரு காட்டுவாசி வந்து, உனக்கு தண்ணீர்தானே வேண்டும், உன் தலைக்கு கீழே இருக்கும் பாறையை விளக்கிப்பார், வேண்டும் அளவிற்கு தண்ணீர் கிடைக்கும் என்று கூறி சென்றான். பாறையை விளக்கி வேண்டும் அளவிற்கு தண்ணீர் கொடுத்த நானா திருப்தியாக தன் வேலையை தொடர்ந்தார். பின்னர் பாபாவை சந்திக்க சென்ற நானாவை, பாபா என்ன படித்து என்ன லாபம், நட்டனோடு பகலில் அதுவும் கொடுக்கும் வெயிலில் கண்ணில் தண்ணீர் இல்லாமல் யாரோ ஹரிச்சந்திரகுண்டா போவார்களா? நீ என்னை அழைப்பது என் காதில் விழுந்தது. அதுதான் நான் காட்டுவாசியாக வந்து உன் தாகத்தை தீர்த்தேன் என்றார். அழைப்பவர் குரலுக்கு வருவேன், அவர்களுக்கு தேவையானதை தருவேன் என்று தன் பக்தர்களுக்கு அபயம் அளிப்பவர் தான் ஸ்ரீ சாய் பாபா. சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். பாபாவை நம்ம எங்கிருந்து கூப்பிட்டாலும் அவர் உடனே நமக்கு சகாயம் பண்ணி அங்க இருந்துருவார். சாய்ராம் 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 நம்ம சொல்றது எதுக்காக? அவரை கூப்பிடுறோம். அவர் கூப்பிட்டா அவர் இங்க வந்து பக்கத்துலயே உங்க கூட இருந்து உங்க கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைப்பார். பன்முகமா இருக்கிற ஒரு பாபா. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வீட்லயும் இருக்கார். எல்லா வீட்டுல இருக்கிறதும் ஒரே பாபா தான். அதே பாபாவை தான் இப்ப நம்ம சொல்றோம். அந்த நாமாவளியை சொல்றோம். சாய்ராம் 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 சாய்ராம். எல்லாரும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகி ராஜ பரபிரம்ம சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி. கதை 3. பாபா தன் பக்தர்களை பாராட்டி தன் மீது சுமத்திக் கொள்வார். இவருக்கு இணையான தெய்வம் வேறொருவரும் இல்லை. அதற்கு உதாரணமாக இந்த கதை படியுங்கள். அமராவதி பட்டணத்தில் தாதா சாஹிப் கபதே என்ற ஒரு வக்கீல் இருந்தார். இவர் வீட்டில் அனைவரும் பாபா பக்தர்கள். எல்லோரும் ஷீரடிக்கு வந்தார்கள். அப்பொழுது அவருடைய குழந்தைக்கு காய்ச்சல் வந்தது. சுரம் இருந்து கொண்டே இருந்தது. உடம்பில் எல்லாம் கொப்பளங்கள் வந்து விட்டன. டாக்டரிடம் கொண்டு போய் காண்பித்து பிளேக் நோய் வந்திருப்பதாக சொன்னார். இது ரொம்ப கொடிய வியாதி, புற்றுநோயை விட கொடிய வியாதி. குழந்தையின் தாய் மிகவும் கவலையுற்றார். மசூதிக்கு போய் பாபா காலில் விழுந்து குழம்பி அழுதாள்.
ஊருக்கு திரும்பி போக அனுமதி கேட்டாள். பாபா அந்த தாயை ஆறுதல் கூறி அழுவதை நிறுத்த சொன்னார். நான் இங்கு இருக்கும்போது நீ ஏன் அனாவசியமாக கவலைப்படுகிறாய்? உன் குழந்தைக்கு வந்த பிளேக் வியாதியா? என் உடம்பை பார் என்று கப்னியை தூக்கி காண்பித்தார். உடம்பு பூரா அவன் கோழி முட்டை அளவிற்கு பெரிய பெரிய கொப்பளங்கள் இருந்தன. பாபா உடம்பு ஜுரத்தினால் மிகவும் கொதித்தது. இப்பவாவது உனக்கு தைரியம் வந்ததா என்று பாபா கேட்டார். அம்மா, உன் இருப்பிடத்திற்கு போய் உன் குழந்தையை கொஞ்சு என்று சொன்னார். இருப்பிடத்திற்கு சென்று குழந்தையை பார்த்தால் மற்ற சிறுவர்களுடன் சிரித்து விளையாடி கொண்டிருந்தான். தாயை பார்த்ததும் சிரித்துக் கொண்டு தாயை கட்டி கொண்டான். உடம்பில் கொப்பளம் இருந்த அடையாளமே இல்லை. ஜுரம் துளி கூட இல்லை. இந்த குழந்தையை காப்பாற்றுவதனால் பிளேக் நோயை பாபா தானே ஏற்றுக்கொண்டார். பக்தர்களிடம் எப்போதும் கிருபையுடன் இருந்து ரட்சிப்பார். குழந்தையை காப்பாற்றுதல். ஒரு தீபாவளி அன்று மசூதியில் பாபா துணி அருகில் உட்கார்ந்து கொண்டு சந்தன கட்டைகளை போட்டுக் கொண்டிருந்தார். திடீரென கட்டைக்கு தன் கையை தீக்குள் விட்டார். இதை பார்த்த பக்தர்கள் கையை எடுத்தனர். கை மிகவும் ரணமாகி விட்டது. பக்தர்கள் பரிதவித்து கேட்டதற்கு ஒரு மந்தகாசமான புன்னகையுடன் கை ரணமானால் என்ன? கொலையில் விழுந்த குழந்தையை காப்பாற்றவே இப்படி செய்தேன். என் பக்தர்கள் என்ன எண்ணினார்கள்? நான் 5 அடி சரீரம் ஷிரடியில் மட்டுமே இருக்கிறேன் என்று நினைப்பது தவறு. உலகம் எங்கும் வியாபித்திருக்கிறேன். எங்கெங்கே நாமஸ்மரணை பண்ணுகிறார்களோ கஷ்டப்படுபவர்கள், அனாதைகள், யார் என்னை கூப்பிட்டாலும் ஓடி போவேன். இப்ப என்ன நடந்தது தெரியுமா? ஷிரடிக்கு 300 மைல்களுக்கு அப்பால் ஒரு குயவன் இருந்தார். இவர் என் பக்தர். இவருடைய மனைவியும் என் பக்தர் தான். ஏழை தம்பதிக்கு ஒரே ஒரு சின்ன குழந்தை. மனைவி உலைக்குளத்தில் இருந்த துருத்தியில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளது கணவன் அவளை கூப்பிட்டான். அவள் தனது இடுப்பில் குழந்தை இருப்பதை மறந்து அதை விட்டு அவசரமாக ஓடினாள். ஊது உலைக்குளத்தில் குழந்தை நழுவி விழுந்து விட்டது. நான் உடனே உலைக்குளத்தில் கையை விட்டு குழந்தையை காப்பாற்றினேன். என் கண்கள் வெந்து போனதை பற்றி நான் பொறுப்பற்றவில்லை. குழந்தையின் உயிர் காக்கப்பட்டது என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் பாபா. ஆனாலும் இதை மக்கள் நம்பவில்லை. அந்த தம்பதியர் குழந்தையுடன் வந்து நடந்த நிகழ்ச்சியை சொன்னவுடன் திகைத்து போனார்கள். பாபாவை பற்றி மிகவும் பெருமைப்பட்டார்கள். முதலில் வாயில் தன் கால் பிடிப்பட்ட யானை கஜேந்திர நாராயணா என்று கூறி அழைத்தவுடன் மகாவிஷ்ணு வைகுண்டத்திலிருந்து புறப்பட்டு வந்து காட்டு கஜேந்திர மோட்சம் தந்தார். ஆனால் கலியுக பிரத்யக்ஷ கருணாமூர்த்தி ஸ்ரீ சாய்பாபாவோ அபயம் என அழைத்த அன்பனின் குழந்தையை தாம் இருக்கும் இடத்திலிருந்தே காத்து ரட்சித்தார். இதுவல்லவோ ஸ்ரீ சாய்பாபாவின் பெருமை. समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய்ராம். ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம். இதே வீட்டில் இங்கே உட்காந்துக்கிற இந்த கலா ஒரு 2.5 மாதத்துக்கு முன்னால் எங்களை பயமுறுத்த உலகத்தை யாருமே பயந்துக்க மாட்டாங்க. ஒரு நாள் அப்படி ஒரு கிரிட்டிக்கல் ஆகி பாபாவை வழிபடுற ஒரே காரணத்துக்காக உடனே அவங்க ஆக்டிவேட் பண்ணி மண்டமடம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி கிட்டத்தட்ட 1 வாரமா 15 நாள் ஐசியூலேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு வந்து இன்னைக்கு நம்ம முன்னாடி உட்காந்துருக்கான். அது நாங்கள் பட்ட வேதனை, எங்களுடைய பிரார்த்தனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த வருஷம் இந்த விழா நடக்கிறதுக்கு இந்த அம்மா தான் காரணம். இந்த அம்மா மட்டுமே போகிறோம் சாட்சி. வேற யாருமே வேண்டாம். அவங்ககிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க பாபானா என்னன்னு. அதை புரிஞ்சு நம்ம சொன்னோம் இல்லையா? சாய்ராம் 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 சாய்ராம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி கதை 4. ரத்தன்ஜி வாடியா நைஜாம் சமஸ்தானத்தை சேர்ந்த நாந்தேடை சேர்ந்தவர். பெரும் தனவந்தர். ஆடு அம்பு சேனை அரண்மனை போல வீடு, காவலுக்கும் ஏவலுக்கும் ஆட்கள், நிலங்கள், வயல்கள், தோட்டங்கள் யாவும் நிரம்ப பெற்றவர். இத்தனை இருந்தும் அவருக்கு ஒரு மனக்குறை. பேர் சொல்ல பிள்ளை இல்லை. தனக்கு பிறகு தன் சொத்தை கட்டி காட்ட வயசு இல்லை. புத்திரசோக முகத்தில் தாண்டவமாட சோர்ந்து போனார். வாடியா பார்க்காத மருத்துவம் இல்லை, கேட்காத ஜோசியம் இல்லை. அவருக்கு சந்தான பிராப்தி அறவே இல்லை என்று ஜோசியர்கள் கைவிரித்து விட்டனர். ரத்தன்ஜி வாடியா அவருக்கு குசும் வாடியா என்ற இன்னொரு பெயரும் உண்டு. இந்த நிலையில் பாபாவின் உபாசகரான ராஸ்கனு மகாராஜ் ரத்தன்ஜி சந்திக்க நேர்ந்தது. ராஸ்கனுவிடம் ரத்தன்ஜி தன் மனக்குறையை கூற, ராஸ்கனு ஷிரடிக்கு போய் பாபாவை தரிசனம் செய்தால் ரத்தன்ஜி மனக்குறை தீரும் என்றும் சோதனை அனுமானங்களை வெல்ல வல்லவர் பாபா என்றும் கூறினார். ரத்தன்ஜி ஷிரடிக்கு போய் பாபாவை தரிசனம் செய்தார். மிகுந்த பரவசம் அடைந்தார். ரத்தன்ஜியிடம் பாபா தனக்கு 5 ரூபாய் தட்சணை தர வேண்டும் என்று கேட்டார்.
ரத்தன்ஜி 5 ரூபாயை எடுக்க பாபாவை ரத்தன்ஜி ஏற்கனவே 3.25 ரூபாய் கொடுத்து விட்டதாகவும் மீதி 1.25 ரூபாய் தந்தால் போதும் என்று கூற ரத்தன்ஜி முடித்தபடி 1.25 ரூபாய் தட்சணை தந்தார். கொண்டு போன பழக்குடையிலிருந்து பாபா 4 பழங்களை திருமதி ரத்தன்ஜிக்கு கொடுத்து உனக்கு 4 பிள்ளைகள் பிறப்பார்கள் என்று கூறி ரத்தன்ஜி தலையில் தடவி ஆசி வழங்கி உதி பிரசாதம் தந்தனுப்பினார். ரத்தன்ஜிக்கு சந்தோஷம் ஒரு புறம், மற்றொரு புறம் நாம் இப்போதுதான் ஷீரடிக்கு முதல் தடவையாக போகிறோம். இனி எவ்வாறு பாபாவிற்கு ஏற்கனவே 3.25 ரூபாய் தட்சணை தந்திருக்க இயலும் என்று தாஸ்கனுவிடம் கேட்க நீயே யோசி என்று தாஸ்கனு கூறினார். ரத்தன்ஜி ஷீரடிக்கு புறப்படும் தருணம் நாந்தேடை சேர்ந்த மௌலி சாஹிப் என்ற முஸ்லிம் உடையவர் ரத்தன்ஜி வீட்டிற்கு வர ரத்தன்ஜி அவருக்கு வைத்த விருந்தின் செலவு சரியாக 3.25 ரூபாய் என்பதை உணர்ந்து பாபா சர்வ வியாபி என்று கூறி சமாதானமானார். ஒருவன் பின்னொருவராக 4 பிள்ளைகள் ரத்தன்ஜிக்கு பிறந்தது. அவர் பாபாவின் மிக தீவிர பக்தரானார். அவர் நினைவாக இன்றும் உஸ்கும்வாடியா என்ற கட்டிடம் ஷிரடியில் இருப்பதே ரத்தன்ஜியின் அகண்ட பக்திக்கு அருமையான சான்று. மிக சிறந்த சாய் பக்தர். அவருக்கு வழக்கறிஞராக வேண்டும் என்ற ஆசை. அதற்கான பரீட்சைக்கு தன்னை தயார் செய்து கொண்டிருந்தார். இருந்தாலும் பாசாவோமோ என்ற பயம். இந்த நிலையில் ஷீரடிக்கு வந்து பாபாவை தரிசனம் செய்தார். பாபா ஷேடையிடம் ஏன் பயப்படுகிறாய்? நான் இருக்க பயமேன், பரீட்சை எழுது, பாசாவாய், வழக்கறிஞர் ஆவாய் என்று கூறி உதி பிரசாதம் வழங்கினார். ஷேடே மிகுந்த நம்பிக்கையுடன் வீடு திரும்பினார். பரீட்சை நாள் வந்தது. பாபாவின் உதியை இட்டுக் கொண்டு பாபாவை நினைத்து ஸ்மரித்தபடி பரீட்சை எழுதினார். பரீட்சை எழுதியவுடன் நண்பர்கள் எப்படி பரீட்சை எழுதினார் என்று கேட்க இவரும் தான் எழுதிய பதில்களை கூற நண்பர்கள் அத்தனையும் தப்பு என்று கூறினார். தவறோ சரியோ பாபா என்னை காப்பாற்றுவார், இந்த உதி என்னை காப்பாற்றும் என்று ஷேடே கூறினார். அதற்கு நண்பர்கள் இந்த காலத்தில் பாபாவா முடியாம் என்று கேலி பேசினார்கள். பரீட்சை முடிவு வந்தது. ஷேடே முதல் வகுப்பில் ஏறி வழக்கறிஞரானார். பாபா மீது எத்தனை நம்பிக்கை வைக்கிறோமோ அதை விட பன்மடங்கு பலன் இருக்கும் என்பதை இந்த கதை உணர்த்தும். சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். இந்த கதைக்குள்ள நிறைய உண்மைகள் இருக்கு. அவரை நம்பினால் நமக்கு ஒரு மார்க்கம் கண்டிப்பாக கிடைக்கும். எப்பவுமே அந்த யோசனை நம்ம கொடுப்பாரு, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னுட்டு. இங்கேருந்து நேரம் அங்க போ, அங்கேருந்து இங்க வா, எல்லாம் அவனுக்கு கிடைக்கணும். அவர் சொல்ற யோசனைப்படி நாம நடந்துக்கும் பொழுது ஈஸியா இருக்கும். இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத போது அவங்க கணவர் இளமருதி அவ்வளோ மடமடன் ஆக்டிவேட் பண்ணி இந்த அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டும் போதேன்னா நமக்கு கஷ்டம். அப்போ அந்த நேரங்களில் நமக்கு உணர்த்தப்படும், இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க. பாபாவை பின்பற்றுபவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வரம் என்னன்னா நமக்கு ஒரு கைட்லைன் கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த டாக்டரை பாருங்க, அந்த டாக்டர் எப்படி இருப்பானோ ஆனால் அந்த நேரத்துக்கு நமக்கு அருமையாக சிகிச்சை கொடுத்துருவான். இந்த வக்கீல் எப்படி இருப்பானோ ஆனால் அவன் அன்னைக்காக நமக்காக வாதாடுறது நமக்கு ஜெயிச்சு கொடுக்கும். ஸோ அவருடைய வழிகாட்டுதல் படி, அவருடைய கைடன்ஸ் படி நம்ம நடந்தோம்னா வாழ்க்கையில எந்த தொந்தரவும் இல்லை. மிதமான வாழ்க்கையை நின்று நிஜமாக வாழலாம். சாய்ராம் 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 அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகி ராஜ பரபிரம்ம சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி பக்தர்களின் உள்ளங்களை முழுமையாக ஆட்கொண்ட புண்ணியமூர்த்தி, கேட்டவருக்கு கேட்ட வரம் தரும் கல்பதரு, பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னமிடம் இந்த காமதேவி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. சாலி வாகன வருஷம் 1740, கிபி 1910ஆம் ஆண்டு அக்டோபர் 15 திருநாளில் பிற்பகல் 2:30 மணிக்கு மகா சமாதி அடைந்தார். அப்பொழுது பக்தர்கள் சூழ்ந்திருந்தனர். இனிமேல் எங்களுக்கு யார் சரி பாபா என்று பாபாவை நோக்கி அழுத வண்ணம் தொழுது நின்றனர். அப்பொழுது பாபா சிரித்தபடி நான் வெறும் என்று நினைத்தீர்களா? நான் மனிதாதாரங்கள் அதன் தர்மங்களுக்கு ஆண்டவனும் கட்டுப்பட வேண்டும் என்பது விதி. நான் சமாதி நிலை அடைந்த பிறகும் நான் சமாதியில் இருந்து பேசுவேன். உங்கள் சுமைகளை வாங்கிக் கொள்வேன். என் பூத உடல் உங்களோடு பேசும். நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் உங்களிடம் நான் உதயமாவேன். என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமை காக்கும் பக்தன் மனக்குறையை அவர்கள் எதிர்பார்த்தை விட அதிகமாக தீர்த்து வைப்பேன். இந்த உலகம் உள்ளவரை சாதி சமயம் என்ற சமுதாயம் நல்வழி காண தேவையான உதவிகள் புரிவேன். என் பக்தர்களின் சத்தியத்தையும் நேர்மையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி மகா சமாதி அடைந்தார்.
சமாதி கோவிலானது. ஸ்ரீ சாய்பாபா முதலில் பிரதிஷ்டை செய்ய அந்த இடத்தில் பிரதிஷ்டையானார். ஷீரடி திவ்ய கஷேத்திரமானது. சாயியை பணிக சாந்தி நிலவட்டும். ஒருமுறை பாபாவின் பரம பக்தரான தாமு அண்ணா பாபாவிடம் ஒரு அனுமானத்தை வினவினார். பாபா, ஷிரடிக்கு வந்த தரிசனங்களை தினமும் பக்தர் கூட்டம் நடைபோதுகிறது. இவர்கள் யாவரும் உங்களுடைய மெய்யான பக்தர்கள் தானா? அதற்கு பாபா அளித்த ஓமானம் பின்வருமாறு: ஒரு மாமரத்தில் நிறைய பூ பூக்கிறது. பூப்பதெல்லாம் பிஞ்சாவதில்லை, பிஞ்சுகள் எல்லாம் காயாவதில்லை, காய்கள் எல்லாம் கனியாவதில்லை. நம்பிக்கையோடு பொறுமையாக இருந்து கனியாகும் காய்களாக என் பக்தர்கள் இருப்பார்கள். என் பக்தன் விரும்புவதை நான் தருவேன், நான் தருவதை என் பக்தன் விரும்பி ஏற்றுக்கொள்வான். தாமு அண்ணா சமாதானமானார். வீட்டிலிருந்து பாலாஜி பாட்டில் நேவாஸ்கர் பாபாவின் தீவிர பக்தர். விவசாயம் செய்து வாழ்பவர். ஒவ்வொரு வருடமும் அறுவடையான நெல்லை ஷீரடிக்கு சென்று பாபாவிடம் சமர்ப்பித்து அவர் அனுமதி பெற்று வீட்டுக்கு எடுத்து செல்வார். அவர் காலத்திற்கு பிறகு அவர் குமாரனும் அதே போலவே செய்து வந்தார். பாபா மகா சமாதி அடைந்த பின்னரும் சமாதி மந்திருக்கு எடுத்து சென்று கொண்டு வருவது அவர் வழக்கமானது. இந்த மாதிரி சமயத்தில் பாலாஜி பாட்டில் திரும்பி வந்தது. இதற்கு எத்தனை பேர்கள் கூப்பிட்டார்களோ அதற்கு 2 மடங்கு ஆகிவிட்டது. பன்னீர் சாப்பாடு போதுமா என்ற சந்தேகம் வந்தது. மறுபடியும் எல்லாம் செய்யலாம் என்றால் நேரமில்லை. மாமியார் மருமகளை கூப்பிட்டு, நீ எதற்கும் கவலைப்படாதே, எல்லாமே சாய் கிருபைதான். பண்ணது பண்ண வைக்கிறது சாப்பிட்டவர் எல்லாமே அவர்தான். எல்லா பொருட்களையும் உதி பிரசாதத்தை போடு. பரிமாறுவதற்கு சிறந்து பரிமாற சொன்னார். மருமகளும் பாபா பக்தர். பாபாவை வேண்டி நமஸ்கரித்து உறுதியை அதை போட்டு பரிமாற தொடங்கினாள். பக்த கோடிகளே, என்ன ஆச்சரியம்! 10 பேருக்கு மட்டுமே போதுமான உணவு 25 வயிறு போதுமானதாக ஆனது. இதெல்லாம் சாயின் மகிமே என்று எண்ணி வீடுகள் எண்ணினார்கள். அன்னதானம். இவர் உதவி நீதிபதி. 1943ஆம் வருடம் காக்குட்டி நகரத்தில் சாய் சத்சாகம் விமர்சையாக நடத்தி மறுநாள் அன்னதானமும் ஏற்பாடு செய்திருந்தார். 1000 பேருக்கு தேவையான சாப்பாடு தயார் செய்திருந்தார். வாழை இலை போட்டு பரிமாறும் முன் 6000 பேர் வந்திருப்பதாக தெரிய வந்தது. இதனால் இவர் மிகவும் வருத்தப்பட்டார். சாய்பாபா கோயிலுக்கு சென்று, ஏ சாய்நாதா, இதற்கு காரணம் நானும் அல்ல, நீயே தான் பொறுப்பு அப்பா. உண்மையில் அபிமானம் பக்தியும் சத்தியுடன் ஆரம்பித்து இந்த அன்னதானம் கண்டகளையின்றி நடக்கணும். அப்படி இல்லை என்றால் உங்கள் முன்னால் வேறு விடுதலை விட வேறு வழி இல்லை என்று அழைத்து கொண்டே பிரார்த்தித்தார். ஒரு அசுரீரி கேட்டது, பயப்படாதே அப்பா, உதியை எல்லா பொருட்களையும் போட்டு மூடாமல் பரிமாறு என்றது. இதை கேட்டது மகா ஆனந்தம் போட்டு திக்குமுக ஆடி போனார். பாபா உதி அவர் கையில் விழுந்தது. இந்த பிரசாதத்தை கண்ணில் ஒத்திக்கொண்டு கடைசி பகுதியில் சாக்லா பெரிய மனிதர்கள், உதவி செய்தவர்கள், பரிமாறியவர்கள் எல்லோரும் சேர்ந்து 100 பேர்களுக்கு மேல் வந்தனர். 1000 பேருக்கு தயார் செய்து 6000 பேர் சாப்பிட்டார்களே, இதே மீறி நமக்கு சாப்பிட போதுமா என்று எண்ணினார். ஆனால் கடைசி பகுதியில் சாப்பிட்ட பிறகு பக்தர்கள் பாபாவின் கீர்த்தனைகளை பாடினார்கள். இந்த கதையை கேட்டவர்கள் சாக்லாவும் குடும்பத்தாரும் பாபாவிடம் மிகவும் பக்தர்களாக இருந்தால் இது சாத்தியமாயிற்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு பக்தர்கள் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது, பாபாவுக்கு மட்டுமே தெரியும். அதை விளக்கும் வகையில் கீழ்கண்ட கதை அமைந்துள்ளது. காக்கா சாஹிப்பின் சந்தேகம், ஆனந்தராவின் கனவு. ஸ்ரீ சாய்பாபா மகா சமாதிக்கு பின் ஒரு நாள் பாதையில் காக்கா சாஹிப் வீட்டில் ஏக்நாத் பாபா பாராயணம் நடந்தது. காக்கா சாஹிப் புராணத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த புராணம் 9 பக்தர்கள் பற்றிய விவரம். இதை கேட்டதும் சாஹிப்பின் உற்சாகம் குறைந்தது. இதன்படி பக்தி தனக்கு இல்லையே என்று வருத்தப்பட்டார். இதை கண்ட ஷாமா, ஏன் கவலைப்படுகிறாய்? சிறந்த பக்தி வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லவில்லையா? இருந்தாலும் சாஹிப்பின் வருத்தம் போகலை. இவ்வாறே அந்த நாள் போனது. அடுத்த நாள் பாகவதம் ஆரம்பிக்கும் போது ஆனந்தரா பகடை பட்டு வேஷ்டியை கையில் எடுத்துக்கொண்டு ஆரம்பித்தார். நான் ஆழ்கடலில் இருந்தேன். என் பக்கத்தில் ரத்த சிம்மாசனத்தில் பாபாவும் அருகே ஷியாமாவும் செயல்பட்டனர். ஏன் கஷ்டப்படுகிறாய்? பாபாவின் பாதங்களை நமஸ்கரி என்று சொன்னார். பாபாவின் பாதம் நீரில் இருப்பதால் எப்படி நமஸ்கரிப்பது என்று கேட்டேன். உங்கள் காலை வெளியில் எடுத்தால் என்று ஷாமா சொன்னதும் வெளியில் எடுத்தார். என் தலையை அவர் பாதத்தில் வைத்து நமஸ்கரித்தேன். உனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, பயப்படாதே, நாளை ஷாமாவுக்கு ஒரு பட்டு வேஷ்டி கொடு, நன்மை நடக்கும் என்று பாபா சொன்னார். இதை கேட்டதும் ஷாமா, காக்கா சாஹிப்பின் பக்தி எத்தகையது என்று பார்த்தாயா? பாபாவின் சகாயம் நமக்கு எவ்வளவு அவசியம் என்பது அவருக்கு தெரியும். நடு கடலில் இருந்தாலும் கூட கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர் பாபா. பக்தி எத்தகையது என்று சந்தேகிக்க வேண்டாம். பக்தி ஸ்ரத்தையுடன் இருப்பது நம் கடமை. சர்வாந்தர்யாமியான பாபாவுக்கே அனைத்தும் தெரியும். பக்தராக இருப்பதே நம் கடமை. அனைத்து பலனையும் பாபாவின் தருகை என்று நினைத்தார். ஆகவே நீங்களும் சந்தேகத்தை விட்டுவிட்டு ஸ்ரத்தையுடன் பாபாவை வழிபடுங்கள் என்று கூறினார். பீமாஜி பாட்டீல். பூனா ஜில்லாவில் ஜுன்னர் தாலுகாவில் நாராயண கிராமவாசியான பீமாஜி பாட்டீல் என்பவர் 1909ஆம் வருடம் நெஞ்சு வலியால் அவஸ்தைப்பட்டு பின்னர் ஷயரோகத்தால் அவஸ்தைப்பட்டார். ஒரு 5 நிமிடத்திற்குள் ரத்தம் வாங்கி எடுத்தார். எத்தனை மாத்திரை சாப்பிட்டாலும் குணமே இல்லை. ஆசையை விட்டுவிட்டு மரணத்தை எதிர்நோக்கினார். பகவானை தியானிப்பதில் செலவழித்தார். அப்படி இருக்கும்போது நானா சாஹிப் சந்தர்கர் என்ற சாயி பக்தர் வந்தார். நானா
தைரியம் சொல்லி ஷிரடியில் சர்வசக்தியான பாபா இருக்கிறார். அங்கு சென்று அவர் அனுகிரகத்தை பெற்றால் காசனாய் மட்டுமின்றி அனைத்து கொடிய வியாதிகளும் விளையட்டும். முதலில் செய் என்று சொன்னார். உடனே பீமாஜி நானாவுடன் ஷிரடி சென்றார். பாபாவின் பாதங்களை பற்றி கண்டிப்பார். சாய்நாதா, உன்னை தவிர எனக்கு வேறு திக்கில்லை. உன் அற்புதங்களை கேட்டு இங்கு வந்திருக்கிறேன். என் நோயை குணப்படுத்தி இல்லற வாழ்க்கைக்கு அனுப்போதும் இங்கே எதிர்காலம் அனுப்போதும் உன் விருப்பம் என்றார். அவர் நிலையை கண்டு பாபா மனம் உருகினார். கவலைப்படாதே, எல்லா பிரச்சனையும் முடிந்துவிடும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கூட வசதிப்படையும் என்று எல்லா கஷ்டமும் விலகி ஒரு முடிவுக்கு வருவார்கள். மக்களே ரொம்ப தயாகுணம் உடையவர், நோய் தீர்த்துவிடும் என்று உறுதியளித்து ஆசீர்வாதம் செய்தார். பாபாவை பார்ப்பதற்கு முன் 5 நிமிடத்திற்கு ஒரு முறை வாந்தி எடுத்தவர் பாபாவை பார்த்த பிறகு ஒரு முறை கூட வாந்தி எடுக்கலை. பீமாபாய் என்ற வீட்டில் தங்க சொன்னார். ஒரு நாள் இரவு பீமாஜிக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் ஒரு மாணவன் பாடம் படிக்கலை என்று வாத்தியார் கண்டிக்கிறார். இந்த கனவு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது. அதன் பின் இன்னொரு கனவு வந்தது. அதில் பாபா ஒரு பெரிய பானாங்கலை எடுத்து பீமாஜியின் நெஞ்சில் இப்படியும் அப்படியும் உருட்டினார். மிகுந்த வலி ஏற்பட்டது. தாங்க முடியாமல் அலறிக்கொண்டே தூக்கத்திலிருந்து விழித்து பார்த்தால் எவரும் இல்லை. அதிவிரைவில் நோய் குறைந்தது. பின் வியாதி முற்றிலும் குணமாகி வீட்டுக்கு திரும்பினார். அவ்வப்போது ஷிரடிக்கு சென்று பாபாவை வணங்கி ஆசீர்வாதம் பெற்றார். பின் பூர்ணாசுடன் இருந்தார். பாபா தன் மரணத்தை தள்ளி வைத்தார் என்ற பீமாஜி ஒரு காரியம் செய்தார். தாஸ்கனு மகராஜ் ஏற்படுத்தி தந்த முறைப்படி மாதம் ஒரு முறை ஷிரடி சாயி சத்தியவிரத பூஜை செய்து சாய் பாபாவின் வேலைகளை 5 கலைகளாக படிக்கும்படி செய்தார். தன் அவதார நாட்களிலே ஏற்படுத்தப்பட்ட இந்த விரத பூஜை பாபா துவாரகமாயில் இருந்து ஆசீர்வதித்தார். இப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறார். எப்பொழுதும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். இது பக்தர்களான நம் பாக்கியம். சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். பாபா சொன்ன ஒரே வாசகம், நான் எப்பொழுதும் ஜீவனுடன் இருக்கிறேன். அதாவது மனிதர்களுக்கு தான் எல்லாம், ஆனால் மகான்களுக்கு ஜனனமும் இல்லை மரணமும் இல்லை. அவர்கள் மகா சமாதி அடைகிற நிலைமை வரும்பொழுது கடவுள்களோட அவங்க ஒன்றாயிடுவாங்க. அதுக்குதான் பேரு சம ஆதி. ஆதினா கடவுள், சமம்னா ஆதிக்கு நிகர், சமாதி ஆயிடுவாங்க. இப்போ பாபா நம்ம எங்க இருந்து கூப்பிட்டாலும் எங்க இருந்து கும்பிட்டாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். நம்ம மனசு சுத்தமா அவரை நம்ம கூப்பிட்டு வந்தனம் பண்ணணும். கொஞ்சம் பலமா கூப்பிடுவாங்க ஒரே வாட்டி. சாய்ராம் 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 அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ்கே. இப்போ ஒரு நல்ல பாட்டு. அந்த பாட்டுல எங்க சாய்ராம் சாய்ராம் வருவாங்க, பாபா வருது. அதை நீங்க பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் கூட பாடியே ஆகணும் அந்த பாட்டு. பாபா 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 சாய்ராம் 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 பொருளியாவிலும் உந்தன் முகம் காண்கிறேன், கேட்கும் ஒலியாவிலும் உந்தன் குரல் கேட்கிறேன், வீசும் காற்று கூட உந்தன் இசை பாடுமே, பேசும் தெய்வம் நீயே, பெற்ற தாயும் நீயே. பாபா 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 சாய்ராம் 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 சாய்ராம். கையில் புகழை ஏந்தி கண்ணில் கருணை ஏந்தி நெஞ்சில் அன்பை ஏந்தி வந்த
சூரியகாந்தி அன்று குழலை ஏந்தி கண்ணில் குறும்பை ஏந்தி வந்த கண்ணனும் நீயே எங்கள் மன்னனும் நீயே பாபா 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 சாய்ராம் 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 இரவு நேரம் கண்ணில் இல்லமைந்து அதனில் இறைவநாமம் சொல்லி நீயும் எடுத்தாய் பிக்ஷை இதுவும் உனக்காகவா இல்லை என் ஆண்டவா உன் பதம் மற்றும் பக்தர்தம் பசி போக்கவா பாபா 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 சாய்ராம் 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 பக்த மெஹசாபதி श्याम तात्या पाटिल लक्ष्मीबाई दासनो போன்ற பக்தர் கூட்டம் கந்த கபடி கட்டி வந்த நிலவை சுற்றி இருந்த சொந்தம் யாவும் நமது பந்தம் தானே பாபா 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 சாய்ராம் 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 ரோகம் தீர்க்க வந்த யோக யோகீஸ்வரா யோகம் அருள வந்த மோக மோகீஸ்வரா மோகம் போக்க வந்த லோக சம்ரக்ஷகா சோகம் நீக்க வந்த தியாக சர்வேஸ்வரா பாபா 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 சாய்ராம் 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 சங்கு சக்கரம் கொண்ட எங்கள் அறியும் நீயே திங்கள் தலையில் சூடும் எங்கள் சிவனும் நீயே தங்க மங்கை லட்சுமி எங்கள் தேவியும் நீயே பொங்கும் யமுனை கங்கை தங்க காலில் தந்தாய் பாபா 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 சாய்ராம் 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 உங்கள் திருப்பாதமே எந்த சரணாலயம் என் தலை தன்னை அதில் வைத்து நிம்மதி நாடுவேன் நிம்மதி வதனம் அதை நோக்கி துதி பாடுவேன் நாரன் நீதான் எனக்கு நல் வழி காட்டு நாரன் நீதான் எனக்கு நல் வழி காட்டு நாரன் நீதான் எனக்கு நல் வழி காட்டு பாபா பாபா சாய்ராம் 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 பாபா 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 சாய்ராம் 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 பாபா 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 சாய்ராம் 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 அது ஒரு பெரிய சட்டி வை போடு மாமா ஊதி தீட்சிதா ஒரு ரெண்டு பை வேணும் ரெண்டு பை வேணும் தோசை வந்து தீவான் நல்ல கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா
அபயம் தரும் கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயம் கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிலை கிடைக்குமா சாயிநாதன் சரணத்தில் நிலை கிடைக்குமா நங்கூரம் போல கடை விதி இருக்க நங்கூரம் போல குருநாதன் கடை விதி இருக்க சம்சார புயல் கண்டு மனமஞ்சுமா சம்சார புயல் கண்டு மனமஞ்சுமா நிஜமான அன்பு வைத்து உன் பாதத்தில் தலை வைத்து நிஜமான அன்பு வைத்து உன் பாதத்தில் தலை வைத்து மடி மீது எனக்கு ஒரு இடம் கிடைக்குமா உன் மடி மீது எனக்கு ஒரு இடம் கிடைக்குமா பிடி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா சாயிநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாயி 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 படத்துல உள்ள வச்சு தட்டது அங்க வைக்கலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கட்டி பாட தெரிஞ்சா பாடு. பயமா இருக்கானா நல்லா பண்ணா அடி போச்சா சும்மா சாய் சாயிராம் 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 சத்குருவே சாயிராம் 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 சத்குருவே சாயிராம் 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 பார்க்க வேண்டும் உன் திருக்கோயில் பாபா உன்னருளாலே பார்க்க வேண்டும் உன் திருக்கோயில் பாபா உன்னருளாலே பார்க்க வேண்டும் உன் திருக்கோயில் பாபா உன்னருளாலே எங்களின் குறையை யாரிடம் சொல்வோம் எங்களின் குறையை யாரிடம் சொல்வோம் எங்களின் தெய்வம் நீயே சாயிராம் சாயிராம் சத்குருவே சாயிராம் 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 சத்குருவே சாயிராம் 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 சாயிராம். Thank you. Plasma பாருங்க.
வீட்டுல கொண்டு ரஜினி ரஜினி அது உங்க பாவம் தான் நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். இல்ல நான் முன்னாடி வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன் புது ஃபோன் வாங்கின பிறகு நம்பர் டெலிட் ஆயிடுச்சியா ஹலோ சரணம் அவர் பதம் நம்பிடுங்கள் வாரா என்றால் வந்திடுவார் தாரா என்றால் தந்திடுவார் கண்ணா என்றே கூப்பிடுங்கள் கையில் குழலோடு அவர் வருவார் ராமா என்றே கூப்பிடுங்கள் வில்லுடனே அவர் வருவார் கண்ணா என்றே கூப்பிடுங்கள் துளி மயிலேறி அவர் வருவார் அனுமார் என்றே கூப்பிடுங்கள் ராம் ராம் என்றே அவர் வருவார் சாயி நாமம் சொல்லிடுங்கள் சரணம் அவர் பதம் நம்பிடுங்கள் வாரா என்றால் வந்திடுவார் தாரா என்றால் தந்திடுவார் சிவனே என்றே கூப்பிடுங்கள் அதுவும் நானே என்றே சொல்லிடுவார் அல்லா என்றே கூப்பிடுங்கள் நானே என்றே அவர் வருவார் அம்மா என்றே கூப்பிடுங்கள் பாரதமாயாய் அவர் வருவார் சாப்பாடு செய்றாங்க. என்றே கூப்பிடுங்கள் பாண்டுரங்கனாய் அவர் வருவார் சாயி நாமம் சொல்லிடுங்கள் சரணம் அவர் பதம் நம்பிடுங்கள் வாரா என்றால் வந்திடுவார் தாரா என்றால் தந்திடுவார் எந்த நாமம் சொன்னாலுமே பாபா வருவார் தன்னெதிரே வந்த துன்பம் பதோடுமே இனி இன்பம் நானே வாழ்க்கையிலே சாயி நாமம் சொல்லிடுங்கள் சரணம் அவர் பதம் நம்பிடுங்கள் வாரா என்றால் தந்திடுவார் தாரா என்றால் தந்திடுவார் தாரா என்றால் தந்திடுவார் பாபா அழகு என்ன அழகு நீங்க பாடுங்க பொருத்தம் பண்ணுங்க அத நிக்கா பரவாயில்ல அப்படியே ஃப்ளைட்ல தான் மூட முடியும் ஃப்ளைட் தான் இலை இல்லை இந்த ஃப்ளைட் தான் அழகு அழகு பொருத்தம் பண்ணுங்க மைக் பெற்று செலவு Thank you.